அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இருக்காங்க. இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலத்தில் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எதை தவிர்க்கணும், முக்கியமாக பயப்படாமல் தைரியமாக முடிவுகளை எடுக்கணுங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் மற்றவங்களை நம்பாமல் இருக்கணுங்க. விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீராக கரைஞ்சு போயிருங்க. மேச ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. வாழ்க்கையில தெளிவில்லாம இருக்கும் விஷயங்களுக்கு விளக்கம் தரும் பதிவாய் இந்த பதிவு உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சிவன் வழிபாட்டின் முக்கியத்துவத்தை பத்தியும், சிவபெருமான் இருளை மறைத்து வெளிச்சம் தருவார் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பதிவுல விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. எல்லா நாட்களும் இனிமையாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வழிகளை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. ஒரு செயலை செய்யும் போது நல்ல குருவின் ஆலோசனை வழிகாட்டுதல் அவசியங்க. பலர் தோல்வி அடைவதற்கான காரணத்தையும், வாழ்க்கையில தொழில்ல உறவுகள்ல ஏன் தோற்க போகிறோம் என்பதை பத்தியும் விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். திறமை இருந்தும் சிரமங்களுக்கு மத்தியில இருக்கும்போது ஈசனோட அருளால மட்டும்தான் நல்ல மாற்றங்கள் நிகழும். பரமேஸ்வரன் பல ரூபங்கள்ல இருக்கிறாரு. அதுல சனியும் ஒரு ரூபம். சனீஸ்வர பகவான ஏன் ஆணவம் படைத்தார், அவர் எப்படி நம்மை திருத்துகிறார் அப்படிங்கிறத பத்தியும் விரிவா தெரிஞ்சுக்க போறோம். சனி பகவான் நம்ம எப்படி சர்வீஸ் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். மற்றவங்க நம்ம பார்த்து நகைச்சுவையாகவோ கொடுமையாகவோ பேசினாலும் கவலைப்படாம முன்னேறி செல்லணுங்க. மேசராசிக்காரங்க மற்றவங்க பேசுறத மனசுல வச்சு கொள்ளக்கூடாதுங்க. பொறாமைக்காரர்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். யாரையாவது தூக்கி வைத்து ஆடுனா அவர்களே முதல்ல நம்ம கீழே தள்ளிடுவாங்க. 7.5 சனி தொடங்கியுள்ளதால மேசராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பதிவுல. சனி பகவான் தர்ம யுத்தத்தை ஆரம்பிக்க போறாரு. அதுல நாம ஜெயிக்கணுங்க. சனி ஜெயித்தா நாம ஜெயிப்போம். சனி நம்முடைய கெட்டதை சரி செய்யக்கூடியவர். இனிமேலு நீங்க என்ன செய்தாலும் அது சனி நினைப்பாகத்தான் இருக்கும். 7.5 சனியில காசு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. செலவு செய்யணும் என்ற எண்ணம் தாங்க வரணும். பார்த்து கால் வைக்கிறேன் என்று பயந்தா காலையே வைக்க முடியாதுங்க. மேச ராசிக்காரங்க பயமில்லாம தைரியமா இறங்கணும். இடம் வாங்க, வீடு கட்ட, மனிதர்களை சந்திக்க தைரியமா இறங்குங்க. 7.5 சனியில எங்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் முடிவை இன்னொருத்தன் எடுக்கும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். எந்த முடிவையும் நீங்களே எடுங்க. வீட்டில் முடிவெடுக்கும் பலனை இன்னொருத்தரிடம் கொடுத்து விடாதீங்க. மேசராசிக்காரங்க முடிவெடுக்கும் திறனை மற்றவர்களிடம் கொடுத்தால்தான் பிரச்சனைய சந்திக்கிறாங்க. அதனால உஷாரா இருந்துக்கோங்க. கடைசி வரைக்கும் போராடுங்க. கடவுள் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரு. உங்களை யாராவது ஏமாற்ற பிறந்திருக்காங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு பயலும் இன்னும் பொறக்கலடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிருங்க. மற்றவங்க பயன்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாதுங்க.
நம்முடைய வாழ்க்கைய நம்ம தாங்க வாழணும். நம்முடைய முடிவை நம்ம தாங்க எடுக்கணும். சனி பகவானுக்கு உஷாராக இருப்பவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த 7:30 சனியில சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. விபூதி பூசிக்கோங்க. இந்த காலகட்டம் சுப விரய காலமாகத்தான் இருக்கும். கார் வாங்குவீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க, வீடெல்லாம் கட்ட போறீங்க. பரிகாரம் பண்ணும்போது 4 பேருக்கு சொல்லிட்டு செய்ய சொல்லல, தெரிஞ்சு பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கீங்கன்னு ஸ்டேட்டஸ்ல போட்டா இழப்புகள் உங்களுக்கு தாங்க வரும். சோகமா ஸ்டேட்டஸ் வைங்க. உங்க உறவுகள் தான் நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு ஏங்குறாங்க. நீங்க கொஞ்சம் கீழே இறங்குனாதான் சந்தோஷப்படுவாங்க. நீங்க கஷ்டப்படுற மாதிரி பாவலா காட்டுங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. கண் திருஷ்டி அதிகமா கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஆட்கள்னா மேச ராசிக்காரங்க தான் ரொம்ப அதிகம். யாரையும் ரொம்பவும் நீங்க நம்ப கூடாதுங்க. நம்மள சுரண்ட போறாங்கன்னு அர்த்தம் இல்ல, லாஸ் ஆயிருச்சுன்னு சொல்லுங்க. என் பொண்டாட்டி திட்டிட்டா என்னைய அப்படின்னு சொல்லுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை உங்களை ஏதாவது ஒண்ணு கேட்கணும். ஏண்டா வருத்தமா இருக்கேன்னு கேட்கணும். வெளியில கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுங்க. சனி பகவான் நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாரு, பயப்பட வேணாம். உண்மையாகவும் உங்க உழைப்பை நம்பி மட்டும் இருங்க. கடவுள் சில சூத்திரங்களை கத்து கொடுக்கறாரு, அதை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க. மேசம் ராசிக்காரர்களே, நீங்க யாரையும் அதிகமா நம்பாதீங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்களே சமாளிக்க பழகிக்கோங்க. பிள்ளையார கும்பிடுங்க. காலையில 5 மணிக்கு விநாயக பெருமான் கிட்ட நீங்க வழிபாடு வைக்கிறதுனால உங்களுடைய புத்தி தெளிவடையும். நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். தப்போ சரியோ அது கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க வழியை நோக்கி பயணம் பண்ணுங்க. உடற்பயிற்சி பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, 4 பேருக்கு உதவி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிடும். கோவிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, வீட்டிலேயே விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு பிடித்தமான அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க. ஞாபக சக்தி வளரும். சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயக பெருமானுடைய வழிபாடும் செய்ய செய்ய உங்களுக்கு மனதைரியம், உடல் வலிமை எல்லாமே வந்து சேரும். எல்லா பயலும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. விநாயகரும் ஆஞ்சநேயரும் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இந்த சனி பயிற்சி சகல நன்மைகளும் உங்களுக்கு அள்ளித்தரப்போகுது. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக பல விதமான நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. நீங்க செய்யக்கூடிய தொழில்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நிலையான வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க. உங்களுடைய கடனளவு குறைய போகுதுங்க. நீங்க சேமிக்கும் பழக்கத்தை அதிகரிக்க போறீங்க. சொத்துக்கள் எல்லாம் சேர போகுதுங்க. நிலம் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட போறீங்க, புதுசா ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போறீங்க, வீடெல்லாம் கட்ட போறீங்க. குடும்பத்துல ஒற்றுமை நிலவ போகுது. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியா தீர்வுங்கிறது கிடைக்க போகுதுங்க. தம்பதியினர் உறவு மேம்பாடு ஏற்பட போகுதுங்க. குழந்தைகள் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் இரட்டிப்பாக போகுது. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. உங்களுடைய மனசுல ஒரு அமைதி ஏற்படும். பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். முடிவெடுக்கக்கூடிய திறனெல்லாம் மேம்பாடு அடைஞ்சிரும். எதிரிகள் எல்லாருமே அடங்கி போயிருவாங்க. வழக்கு பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். நண்பர்களுடைய ஆதரவு உங்களை தேடி வரப்போகுது. புதிய தொடர்புகள் உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்த காத்துக்கிட்டு இருக்கு. சமூகத்துல உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்க போகுது. உங்களுடைய கண்ணியும் அதிகரிக்க போகுது. உங்களோட ஆன்மீக சிந்தனை வளரப்போகுது. தர்ம செயல்ல உங்களுடைய ஈடுபாடு அதிகரிக்க போகுது. பயணத்தின் மூலமா உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. நீங்க தொழிலை விரிவுபடுத்த போறீங்க. வியாபாரத்துல உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது. புதிய முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
மறைவா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற அளவுக்கு பலன் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இருந்தக்கூடிய அனைத்து தடை தாமதம் எல்லாம் நீங்க போகுது. நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. வாழ்க்கை நிலை உயர போகுது. நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்க போகுது. சொல்ல போனா அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்கீங்க. உங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எதையும் சமாளிச்சு குறுகிய காலத்துல வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய திறன் கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் எதையும் சமாளிக்கும் திறமை உண்டாகும். அடுத்தவங்களோட செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். அதனால நிதானமா இருக்கிறது நல்லதுங்க. சொந்த காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம். சின்ன விஷயங்களால மனநிறைவை அடைவீங்க. எதிர்பாலினரிடம் பழகும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகளெல்லாம் குறைஞ்சு போயிரும். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்கள்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான காரியங்கள்ல ஈடுபடும் போது அவசரப்படாம நிதானமா செயல்படுறது காரிய வெற்றியை உண்டாக்கும். எளிதில் மற்றவங்களோட பழக போறீங்க. குடும்பம் தொடர்பான கவலைகள் எல்லாம் ஏற்படும். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனசுல ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமா மகிழ்ச்சி உண்டாகுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில உங்களோட மதிப்பு மரியாதையும் கூடும். பெண்களுக்கு அடுத்தவங்க செயல்களால உங்களது கோபத்தை தூண்டுவதா இருக்கலாம். அதனால நிதானமா செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு நன்மை தருங்க. எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறமை உங்களோட மனசுல கூட போகுது. கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாம எதையுமே செய்ய முற்பட போறீங்க. நட்பு வட்டத்துல நிதானமா பழகிறது நல்லதுங்க. உற்சாகமா இருப்பீங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையில நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினர்களுக்கு எதிலுமே வெற்றி கிடைக்கும். செயல்கள்ல வேகம் உண்டாகுங்க. புத்தி சாதுரியத்தால அறிவும் திறனும் அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் நீங்கிருங்க. எதிர்பார்த்த பணவரவு தாமதமா உங்க கைக்கு வந்து சேருங்க. திடீர் சோர்வு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்த போட்டிகள் குறைஞ்சு போயிரும். எதையும் அவசரப்படாம நிதானமா செய்யறது தாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகள் நீங்க சுமக்க நேரிடலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க. முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல உண்டாக போகுதுங்க. அந்த சந்திப்பு உங்களோட எதிர்காலத்துக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்க போகுது. சிலர் கூட்டு முயற்சிகள்ல லாபம் தேடலாம். சிலர்
குடும்பத்தினரோடு கூட்டு தொழில் செய்து தொழிலில் லாபம் பார்க்கலாம். உங்களோட குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி இனிதே நடைபெறப் போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்க போகுதுங்க. தொழில், வேலை, உத்தியோகத்தில் வெற்றி ஏற்படும். சேமிப்பு அதிகரிக்குங்க. உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தேடித்தரப்போகுது. எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் நீங்கள் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியாக தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய முயற்சியின் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல விதமான மாற்றங்கள் வரும். உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக கரைஞ்சு போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் மறைய போகுது. மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்குனீங்கன்னு வச்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் குறைஞ்சு போயிடும். வாழ்க்கையில் அமைதி ஏற்படும். மனசில் அமைதி உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.